கொஞ்ச நேரம் உன்னால எனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வந்து சேருது. ஏன்டா உன்னால கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியாதாடா? நீ கம்முனுறா. உன்னால அந்த டீ கடைக்காரன் என் மண்டையிலே போட்டாரு. ஆமா நீயும் போட்ட. எல்லாம் கழிஞ்சு போச்சுடா. ஜாக் ஜாக் சிரிக்காத. இது எவ்வளவு பெரிய தப்பு. அது மாத்திரம் லைன்ல நின்னு பொறுமையா போனா என்ன? அமைதியா எப்பா பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ற. அங்க ஒரு அண்ணன் என் முதுகிலேயே போட்டாடுறா. கம்முனு ஜாக். எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கும். பொறுமையா இருக்க கத்துக்கணும். ஏசப்பா எவ்வளவு பொறுமையா இருந்தார். அவர் சிலுவையில கூட பொறுமையா தான் இருந்தார். ஆனா நீ என்ன பண்ண? எல்லா நேரத்திலையும் பொறுமை இழந்து ஏதாவது ஒரு பிரச்சனையா தான் கிளப்பி விட்ட. அது மாத்திரம் இல்ல. ஏண்டா ரோடு கிராஸ் பண்ணும் போது எவ்வளவு சிரிக்காத. எவ்வளவு பொறுமையா போகணும். நீ பாட்டுக்கு வேகமா போய் அந்த பைக் கரண்டா மானிட்டாருங்க. சரிக்காரா அதனால சரியாவே நடக்க முடியடா என்னால. ஜாக் ஜாக் இங்க பாரு. இதுக்கப்புறம் ஒழுங்கா பொறுமையா இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு அந்த டலார் கிழிச்சு விட்டேன். ஒருவேளை பாக்குற குட்டி தம்பி தங்கச்சி நீங்க கூட தான் நிறைய நேரத்துல ஏன் பெரியவங்க கூட பொறுமையை இழந்து சண்டை போடுறாங்க. பொறுமையை இழந்து வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனைய உருவாக்குறாங்க. ஏன் ஸ்கூல்ல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, காலேஜ்ல பிரச்சனை? ஏன்னா அவங்களுக்கு பொறுமையே இல்ல. உன்ன மாதிரிதான் உன்னால எனக்கு பொறுமை போகுது. ஜாக் இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கணும். ஏசப்பா எவ்வளவு பொறுமையா இருந்தார். அவர் எவ்வளவு அழகா அவர் பொறுமையை காமிச்சார். இங்க பாரு குட்டி பசங்களா, எல்லாருக்கும் ஒன்னோடு சொல்றேன், பொறுமையா இருங்க. ஒருவேளை நிறைய பேருக்கு வீட்டுல பிரச்சனை எப்படி திரும்ப வருது. அம்மா சமைக்கிறதுக்கு லேட்டா இருக்கும். ஒண்ணு இப்பவே கொடுங்க, இப்பவே கொடுங்க. இப்பவே கொடுத்தா சாப்பிட முடியுமா? முடியாது தானே? பொறுமையா இருந்தா ஏசப்பா நமக்கு எல்லாமே பெஸ்டா செய்வார். ஜாக் நீயும் நிறைய விஷயங்கள பொறுமையை கத்துக்க. நீங்களும் நிறைய விஷயத்துல பொறுமையை கத்துக்கோங்க. அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா அப்பா வேண்டான்னு சொன்னா, அப்புறமா வாங்கி தரேன்னு சொன்னா பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நல்லதாவே வாங்கி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஜாக் இங்க பாரு. இப்ப நான் பிரேயர் பண்ண போறேன். நீயும் பிரேயர் பண்ண. குட்டி பசங்களை பிரேயர் பண்ண போறாங்க பொறுமையா இருக்கிறதுக்காக. எல்லாம் கண்டுபிடுங்க. நீங்களே கண்டுபிடுங்க. அன்புல இயேசுப்பா, இன்னைக்கு ஜாக் பொறுமையா இல்லாதனால எவ்வளவு பிரச்சனை. அவனுக்கு பொறுமையை கொடுங்க. எனக்கும் பொறுமையை கொடுங்க. பாக்குற பிள்ளைங்களுக்கும் பொறுமையை கொடுங்க. உங்களை மாதிரியே அவங்க பொறுமையா இருக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஜாக்குக்கும் உதவி செய்யுங்க, எனக்கும் உதவி செய்யுங்க, இங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.